வழிபாட்டு துவக்கமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம். பசுத்த ஆவின் திருநாளிலே நாங்கள் யாவரும் இணைந்து வழிபடுகின்ற மாபெரும் வாய்ப்பிற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆலை வழிபாட்டில் பங்கேற்க முடியாத நிலையிலே இல்லத்தில் இருந்து கொண்டே வழிபடுகின்ற வேலையிலே எங்களை தாழ்த்தும் பலப்படுத்தும் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெந்தேகோஸ்தே திருநாளை காணவும் நோக்கி பார்க்க பெறுகிற வாய்ப்பிற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் ஆண்டவரை யாவரும் இணைந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்கவும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபையாகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து 139வது பாமாலை பாடுவோம். பாமாலையின் 139 தெய்வாவி மனவாசராய் வந்தனல் மூட்டுவீர் என்கின்ற 139வது பாமாலை. கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஆண்டு விடுமுறை நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம்.
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாத நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனுதும் சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதி உள்ளவராக இருக்கிறார். பாவருக்கு துணையாக இரண்டாம் பாவருக்கு ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழுதும் நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாறுக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மீந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்திருமை கட்டளையிட்டருடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பசுத்தாவின் கிருபையும் தேத்திரம் தந்திருவாராக. ஆமேன். ஆண்டவர் துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல், அதிகாரம் 20, வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம், வசனங்கள் 19 முதல். அன்று வாரத்தில் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசிக்கப்பட்டாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சி உரித்தாக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவின் திருநாளுக்காக போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவின் திருநாளிலே திருவார்த்தை தியானிக்கலே பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்திலே அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் நம்மை தொடர்ந்து காத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆண்டவர் உயிர் தெழுந்து 50வது நாளிலே அந்த இஸ்ரேல் மக்கள் யூத பண்டிகையாகிய பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுகின்ற பொழுது சீடர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை காண முடிந்தது. அது என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தூய ஆவியானவர் அருளப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் கூறுகிறது, 120 சீடர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவர் வார்த்தை நிறைவேறியதை உணர ஆரம்பிக்கிறார்கள். 2 நிகழ்வுகள். ஒன்று யூத பண்டிகை பெந்தேகோஸ்தே திருநாள். பெண்டகாஸ் என்றால் 50வது நாள். எனவே யூதர்கள் கொண்டாடுகின்ற அந்த பண்டிகை நேரத்திலே ஆண்டவரை பின்தொடர்ந்து பின்பற்றிய இந்த சீடர்களுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதுதான் தூய ஆவி. நமது கிறிஸ்துவில் இருக்கின்ற முக்கிய 3 பண்டிகையிலே கிறிஸ்து பிறப்பு, அது பிதாவாய் கடவுளை மகிமைப்படுத்துகிறது. உயிர்த்தெழுந்த திருநாள் ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துகிறது. பெந்தேகோஸ்தே நாளன்று தூய ஆவி அருளப்பட்டார். எனவே அது விழாவாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்மஸ், ஈஸ்டரை போன்றே பெந்தேகோஸ்தே திருநாள் ஆதி சபையிலே
விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதல் கொண்டாடப்பட்ட பண்டிகை உயிர்த்தெழுந்த திருநாள், பிறகு பெந்தகோஸ்து திருநாள். பல ஆண்டுகள் கழித்து தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. சிறப்புமிக்க இந்த நாளிலே நாம் தியானிக்க பெற்றுக்கொண்ட செம்பொருள் வாரும் தூய ஆவியாரை படைப்பு அனைத்தையும் புதுப்பியும். இந்த தூய ஆவி குறித்து பேசுகின்ற பொழுதும் தியானிக்கின்ற பொழுதும் படைப்பை ஏன் நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், இரண்டுக்கும் நெருங்கிய தொடர்புகள் அதிகம் இருக்கிறது. கடவுள் நம்மை வாழ்விக்க இந்த உலகத்தை படைத்தார். அதை சீரமைக்க குமாரனாய கடவுள் சிலுவிலே மரித்தார். நாம் அதை புதுப்பிக்கவும் அவற்றை நாம் நடைமுறைப்படுத்தவும் தூய ஆவி நமக்கு நினைப்பூட்டுகின்றார். தூய ஆவினுடைய கடமை படைப்பை நினைவூட்டி படைப்பை சீரமைக்க நமக்கு ஆலோசனைகள் வழங்குவதுதான். இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம், விஞ்ஞானம், நவீனம், முன்னேற்றம், பொருளாதாரம் என்ற பெயரிலே இயற்கையை சூறையாடி அழித்து, கொள்ளையடித்து, காடுகளை அழித்து, அடுத்த சந்ததியானது வாழ்வதற்கு ஆதாரமே இல்லாத வாழ்வாதாரத்தை எல்லாம் சுரண்டி வருகின்றோம். கடந்த 50 ஆண்டுகளாக திட்டமிட்டு உலகம் முழுவதும் இவ்விதமான ஒரு சூறையாடல் நடந்து வருகிறது. மக்கள் மதிக்கப்படாமல், வாழ்வு பொருட்படுத்தப்படாமல், பணத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு வாழ்கின்ற பொழுது இயற்கையானது சீரழிக்கப்படுகிறது. நாம் வேதனையோடு வாழ்கின்றோம். எனவே இந்த நிலையிலே பெந்தகோஸ்து திருநாள் அன்று தூய ஆவியை குறித்தும் படைப்பை குறித்தும் நமது பொறுப்பை குறித்தும் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். 3 நிலையில் நாம் இந்த தலைப்பை தியானிக்க முற்படலாம். முதலாவதாக தூய்மைப்படுத்தும் தூய ஆவி. இந்த தூய ஆவியானது நம்மை தூய்மைப்படுத்துமாம், அப்போது நாம் வாழ்வு பெற முடியும். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக சென்ற காலம் கிமு 596 முதல் 86 வரை 10 ஆண்டுகள். கிறிஸ்துக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டிலே 86ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் அகதிகளாக நாடு கடத்தப்பட்டார்கள். நாடு கடத்தப்படுகின்ற பொழுது எரேமியா இறைவாக்குரைத்தார். ஆனால் நாடு கடத்தப்பட்ட மக்களோடு சென்ற ஒரு தீர்க்கதரிசி எசேக்கியேல், அவர் தனது 25வது வயதிலே சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கின்ற பொழுது பாபிலோன் நாட்டிலே அவர் இறைவாக்கை பெற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர் தூரம் எருசலேமிலிருந்து வட கிழக்கு பகுதி இந்த பாபிலோன், இப்பொழுது இருக்கின்ற ஈராக் நாடு. அந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது அவருக்கு இறை வார்த்தை வந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் 6 காட்சிகளை எசேக்கியேல் பார்க்கின்றார். ஏறக்குறைய 22 ஆண்டுகள் இறைப்பணி ஆற்றினார் இந்த எசேக்கியேல். கடைசியாக அந்த 48ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறார். அப்படி வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை காட்சியாக காண்பிக்கின்றார். அந்த காட்சி தான், நீங்கள் தூய்மையாக்கப்படுவீர்கள், கடவுள் ஆவியுமை தூய்மைப்படுத்தும், தண்ணீரினால் தூய்மைப்படுத்துவார் உங்களை என்று ஒரு பெரிய வாக்குறுதியை அங்கு எசேக்கியேல் கொடுக்கின்றார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, எசேக்கியேல் 36:25, நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள். என்ன சொல்ல வருகிறார் என்றால், இவ்விதமான அரசியல் அடிமைத்தனம், பொலிட்டிக்கல் பாண்டேஜ் இருக்கிறதே, அதற்கு காரணமே நீங்கள் தூய்மை இல்லாத வாழ்க்கையை யூதாவிலே வாழ்ந்தீர்கள், எருசலேமிலே வாழ்ந்தீர்கள். எருசலேம் பட்டணம் ஆலயத்தை உடையது. ஆலயத்தின் பணியை தூய்மையை அறிவிக்கின்ற பணி. வருடத்திற்கு ஒருமுறை இஸ்ரேல் மக்கள் பாவ நிவர்த்தி பலி செலுத்த இஸ்ரேல் மக்கள் எருசலேம் ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் முழுது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியிலே அவர்கள் எருசலேமை எப்படி பயன்படுத்தினார்கள் என்றால், ஆலயம் தூய்மைப்படுத்துகிறது,
அந்த பகுதியில் வாழ்ந்த இவர்களே ஆலயத்தை சரியாக பயன்படுத்தவில்லை, முன்னுரைத்த வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை, தூய்மையற்று வாழ்ந்தார்கள். அதனுடைய விளைவு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அடிமை. இந்த நிலையிலே தான் இங்கு உரைக்கப்படுகிறது, நீங்கள் தூய்மையாக்கப்படுவீர்கள், நான் தூய்மையாக்குவேன். அந்த பகுதி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வகையில் என்றால், உங்கள் எல்லா அழுக்கிலிருந்து தூய்மையாவீர்கள். என்ன அழுக்கு? அழுக்குன்னு ஒரு பொதுவான வார்த்தை. ஸ்பெசிஃபிக்காக என்ன அழுக்கு என்றால், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். சிலை வழிபாடு, சிலை வழிபாடு என்றால் நாம் இந்தியாவிலே பார்ப்பது போன்று ஒரு ஜெனரலைஸ்டு டேர்ம் கிடையாது, வார்த்தை கிடையாது. இந்த சிலை வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே குறிப்பிட்ட தீமையை செய்வதற்காக குறிப்பிட்ட போலியான நன்மையை எதிர்பார்த்து செய்கின்ற ஒரு இறைவனுக்கு விரோதமான செயல். என்னவென்றால் ஒன்றுமில்லை, பணத்திற்காக குழந்தைகளை பலியிடுவது. அந்த பலியிட்டு பாகாலுக்கு நன்றி சொல்லி பாகால் வழிபாடு மூலமாக பணம் கிடைக்கும். எனவே நாம் கடைசியாக பார்க்கின்ற பொழுது நோக்கம் என்னவென்றால், பணம் கிடைக்கும், பெற்ற குழந்தைகளே பலியிட்டால். இதைதான் ஆண்டவர் சிலை வழிபாடு என்று இங்கு எசேக்கியேல் 36 25 நினைவூட்டுகின்றார். சரி, இது எவ்விதமாக சாத்தியமாகும்? எப்படி அவர்கள் சிலை வழிபாட்டை விட்டு அகல்வார்கள் என்றால், நான் புதிய இதயத்தை தருவேன். இப்பொழுது இருப்பது கல்லான இருதயம், நான் சதையான இருதயத்தை தருவேன். இந்த சதையான இருதயம் என்ன செய்யும் என்றால், தூய்மை செய்வதற்கு உங்களுக்கு வழிநடத்தும் உதவி செய்யும். 26 நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவி உங்களுக்கு புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். அப்பொழுது என்ன நடக்குமா? இந்த சதையான இருதயமானது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகளை பின்பற்றும், அவை இப்பொழுது பின்பற்றவில்லை. எனவே நாடு கடத்தப்பட்டு ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் இது சொல்லப்படுகிறது. கிமு 570 தான் எசேக்கியேலுக்கு இறைவார்த்தை இறைவனால் உரைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். கிமு 96 முதல் 86 வரை அந்த நாடு கடத்தப்படுதல் 10 ஆண்டுகள். பிறகு பார்க்கிறோம், ஒரு 16 ஆண்டுகள் கழித்து 570 கிமு கிறிஸ்துக்கு முன்பு எசேக்கியேலுக்கு இந்த இறைவார்த்தை வருகிறது. எருசலேமிலிருந்து சென்ற முதல் சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடிமையாக சென்றவர்கள் பசுமையாக தங்களுடைய அடிமைத்தனத்தை எல்லாம் மனதில் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் இறை வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை, நீங்கள் சட்டங்களை பின்பற்றவில்லை, விளைவு அடிமைத்தனம், நீங்கள் தூய்மையாக இல்லை, இப்பொழுது தூய்மையாக்க பாடுவீர்கள் என்று சொல்லி நினைவூற்றுகின்றார். 27 கடைசி பகுதியிலே, என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். கடைசியாக அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நீங்கள் தூய்மையானால், சதையாலான இருதயத்தை பெற்றுக்கொண்டால், அப்பொழுது சட்டங்களை நீங்கள் கடைபிடிப்பீர்கள், மகிழ்ச்சிகள் அங்கு ஆரம்பமாகும். அப்பொழுது அவர்களே தங்களையே வெறுப்பார்களாம். இவ்விதமாக அவளுக்கு கல்வி கொடுக்கப்படுகிறது. 31 அப்போது நீங்கள் உங்கள் தீய வழிகளையும் தகாத செயல்களையும் எண்ணி உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் அருவருப்பான செயல்களுக்காகவும் உங்களையே வெறுப்பீர்கள். கடவுளுடைய எதிர்பார்ப்பு உண்மையாகவே வெற்றியை கொடுக்கிற ஒன்றாக இருக்கு. நம்மில் அநேகர் நமது தீமையெல்லாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது நமக்கே வெட்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். அதை எடுத்து உரைக்கின்ற பொழுதும் அதற்காக வேதனைப்படுகின்ற பொழுதும் துன்பத்தை கொடுக்கின்ற ஒன்றாகுவது அமையும். எனவே நீங்கள் உங்களையே வெறுப்பீர்கள், அந்தளவுக்கு தான் நான் உங்களை கொண்டு வருவேன். எரேமியா இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கு முன்பு வாழ்ந்தவர்.
எசேக்கியலுக்கு முன்பு வாழ்ந்த இந்த எரேமியா அந்த தீமைகள் எல்லாம் இன்னும் பல்வேறு வகையில் கோடிட்டு காண்பித்தார். அது குறிப்பாக எரேமியா 7ஆம் அதிகாரத்திலே அது 3 வார்த்தையிலே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பார்க்கின்றோம். முதலாவதாக அந்நியரை ஒடுக்காது இருத்தல், இரண்டாவது மாசற்றவரின் இரத்தத்தை சிந்தாமல் இருத்தல், மூன்றாவது அந்நிய தெய்வங்களை வழங்காமல் இருத்தல். இப்படி செய்தால் நீங்கள் அடிமையாக பாபிலோனுக்கு போக மாட்டீர்கள், சொந்த நாட்டிலே வாழலாம். ஆனால் எரேமியா வாழ்ந்த பொழுது இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டிருந்தும் கூட செவி சாய்க்கவில்லை, அடிமையாகவே நாடு கடத்தப்பட்டு வாழ்கிறார்கள். மேலும் இவர்களுக்கு எவ்விதமான இந்த தீமைகள் வந்தது என்றால் அவர்களுக்கு போலியானவைகள் கற்பிக்கப்பட்டன, பொய்யை நம்பினார்கள் என்று எரேமியா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது. பொய்யை நம்பினாய், என்னை மறந்து பொய்யை நம்பினார். இன்றும் நாம் பல்வேறு தவறான கல்விக்கு அடிமையாகின்றோம். ஆனால் எதை சிந்திக்க வேண்டும்? கடவுளை மறந்து பொய்யை நம்பக்கூடாது. இவர்கள் பாகாலுக்கு பலியிட்டால் பணம் வரும், அது பொய்யான கருத்து, பொய்யான கல்வி. குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க கடவுளை மறந்து, யார் கடவுள், எப்படிப்பட்டவர்? அடிமையாக 430 ஆண்டுகள் எகிப்திலே வாழ்ந்தவர்கள். அவளை அழைத்து வந்தார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பயணப்பட்ட பொழுது உடனிருந்தவர், உதவியவர், நிலத்தை கொடுத்தவர், வாழ்வு ஆதாரம் அளித்தவர். அவரை மறந்து குறுக்கு வழியிலே கோடீஸ்வரனாகுவதற்காக குழந்தைகளை பலியிட்டார்கள். அதை தான் சொல்கிறார், பொய்யை நம்பினீர்கள் என்னை மறந்து. அந்த விவரத்தை தான் எரேமியா கூறி எச்சரித்து, நீங்கள் தொடர்ந்து மனம் மாற என்பதற்கு அடையாளத்தை காண்பித்து சொல்லுகின்றார் எரேமியா. நீங்கள் எருசலேமுக்கு அருகே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே அங்கு இருக்கிற தோப்பேத் என்ற ஒரு பள்ளத்தாக்கு. கொரோனா வைரஸ் பரவிய பொழுது, இத்தாலி நாட்டிலே அநேகர் மரித்த பொழுது, இந்தியாவிலே உலகமெங்கும் சில தவறான போலியான பிரசங்கிமார்கள் தோப்பேத் என்ற ஒரு இடம் இத்தாலியினுடைய தென்பகுதியில் இருப்பதாகவும் பைபிளில் எரேமியா சொல்லப்பட்டு நிறைவேறியதாகவும் தவறாக சொன்னார்கள். கடவுள் விரோதமான ஒரு வார்த்தை அது. அங்கு அது இல்லை. எருசலேமுக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தோப்பேத் என்கின்ற இடம், அங்குதான் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினார்கள், அங்குதான் குழந்தைகளை பலியிட்டார்கள். எரேமியா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, தங்கள் புதல்வர்களை தீயில் சுட்டெரித்து பாகாலுக்கு எரிபலி கொடுக்கும்படி அந்த தெய்வத்திற்கு தொழுகை மேடு எழுப்பினர். இதனை நான் கட்டளையிடவும் இல்லை, இது பற்றி நான் பேசவும் இல்லை, இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. ஆதலால் ஆண்டவர் கூறுகிறார், இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இந்த இடம் தோபேத்து என்றோ பென் இன்னோம் என்றோ பள்ளத்தாக்கு என்றோ பெயர் பெறாது, மாறாக படுகொலை பள்ளத்தாக்கு என்று பெயர் பெறும். எரேமியா நினைவூட்டுகின்றார், நீங்கள் இன்னும் பணத்திற்காக குழந்தைகளை பலியிடுகிறீர்கள். வரலாறு உங்களை மறக்காது. அங்கு அசுத்தங்கள் நிறைவேறுகின்ற இடமாக காணப்படும். இதையெல்லாம் தொடர்ந்து செய்த ஒரே நிலையிலே இப்போது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமையாக இருக்கின்றார்கள். அந்த அடிமைத்தனம் நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் மாற வேண்டும். கடவுள் உங்களை தூய்மைப்படுத்துவார். சொந்த நாட்டுக்கு போவீர்கள், பயிர் செய்வீர்கள், விளைச்சல் பெறுவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏதேன் தோட்டம் போன்று அந்த யூதா மாறிவிடும். அந்நிய நாட்டவர்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள், இறைவனை போற்றுவார்கள். நாம் எவ்விதமாக அழுக்காக இருக்கிறோம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே. தனி மனிதனாக, சமுதாயமாக, நாடாக எவ்விதமான அழுக்கு. நாம் ஒருவேளை எளிய மக்களை ஒடுக்கி அழுக்காக இருக்கிறோமா? தினக்கூலிகளை துன்புறுத்தி வேதனைப்படுத்தியிருக்கிறோமா? தினக்கூலிகளுக்கு நியாயமான தேவையான திட்டம் இல்லாமல் இருக்கிறதா? 70 ஆண்டு காலமாக 14 கோடி இடம்பெயர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள்.
எளிய மக்களை ஒடுக்குகிறோமா, அது ஒரு வியாதி, அது ஒரு பெரிய தூய்மையற்ற செயல். மாசற்ற மக்கள் ரத்தத்தை சிந்துகிறோமா, அல்லது பணத்திற்காக நாம் பிறரை பலியாடாக்குகிறோமா? கடவுள் தூய்மைப்படுத்துகிறார். சிலுவிலே சிந்திய இரத்தமானது தூய்மையாக்குகிறது. அதுதான் திருவிருந்திலே நாம் பார்க்கின்றோம் கண் முன்னாலே. திருவிருந்து எடுக்கின்ற பொழுதெல்லாம் நினைவூட்டப்படுகின்றோம், அவை நம்மை தூய்மையாக்குகிறது. நாம் தூய்மையாக்கப்பட்டு சமுதாயத்தை தூய்மையாக்க வேண்டும். தனிப்பட்ட வகையில் மாத்திரம் மகிழ்ந்து தூய்மைக்காக இறைவன் நன்றி செலுத்துவதல்ல, இந்த சமுதாயம் தூய்மையாக்க தான் நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, தூய ஆவி தெளிவுபடுத்துகிறது. வாழ்க்கையிலே தெளிவு அவசியம். 60, 70, 80 ஆண்டுகள் ஆகியும் கூட தெளிவில்லாமல் வாழ்வது வாழ்வே அல்ல, அது நடைப்பிணம்தான். ஒரு பிடிப்பில்லாத வாழ்வு, ஈடுபாடு இல்லாத வாழ்வு, அக்கறையற்ற வாழ்வு, தெளிவில்லாத வாழ்வு அல்ல. தூய ஆவி நமக்கு அருளப்படுகின்ற வேளையிலே நாம் தெளிவடைகின்றோம். ஆங்கிலத்தில் கிளாரிட்டி அல்லது கிளாரிஃபிகேஷன் என்ற வார்த்தையில் இருக்கிறது. இந்த கிளாரிட்டி என்ற வார்த்தை அது மிக ஒரு தெளிவான வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை, செயலை, வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மீனவர் இஸ்ரேல் நாட்டிலே தீண்டத்தகாதவனாக பாவிக்கப்பட்டவர், பேதுருவானவர், பெந்தெகோஸ்து நாளன்று 3000 பேர் ஞானஸ்தானம் பெறுகின்ற அளவுக்கு பேசுகிறார். நீண்ட ஒரு வரலாற்றை, இஸ்ரேல் வரலாற்றை தொடர்ச்சியாக பேசுகிறார். 2-3 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு PhD பெற்று விடுகின்றோம். ஒரு 10 புத்தகத்தை படித்து எழுதி பார்த்தா PhD கிடைக்கும். ஒரு மீனவர், முறையான கல்வி இல்லாதவர், 3 ஆண்டுகள் ஆண்டோடு வாழ்ந்த ஒரே காரணத்தினாலே நீண்ட வரலாற்றை சுருக்கமாக, தெளிவாக, கோர்வையாக பேசி மக்களுக்கு தெளிவை கொடுக்கிறார். தான் தெளிவடைந்த நிலையிலே மக்கள் தெளிவடைய பணியாற்றுகின்றார். அதுதான் திருத்தூதர் பணிகளிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பேதுருவானவர் நீண்ட உரையாற்றுகின்றார். அது எப்பொழுது என்றால், அவர்களுக்கு தூய ஆவியானது அருளப்பட்டது. பெந்தெகோஸ்தே திருநாளன்று இவர்கள் யாவரும் ஒன்றாக இருப்பதாக திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. புதிய அனுபவம். 4ஆம் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், பல மொழியிலே பேசுகிறார்கள். பல்வேறு பட்ட நாட்டிலிருந்து வந்தவர்களுடைய பட்டியல் அங்கு தொடர்ந்து நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் என்னவென்றால், அப்பொழுது இருந்த நாடுகளுடைய எண்ணிக்கை வட தென் அமெரிக்கா தவிர, ஆஸ்திரேலியா தவிர மற்ற பகுதியில் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கணும், இந்த பகுதியானது 9ஆம் வசனத்திலே பார்த்தரும் மேய்திரும். பார்த்தர் என்றால் எருசலேம், அந்த பார்சிக பகுதியிலிருந்து இந்தியா வரை, பிறகு எத்தியோப்பியா வரை. எனவே ஆப்பிரிக்கா, ஆசியா கண்டத்தின் பெரும்பான்மையான பகுதியில் மக்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். யார் அவர்கள் என்றால், பாஸ்கா பண்டிகைக்காக சென்றவர்கள். பாஸ்கா பண்டிகைக்கு செல்ல முடியாதவர்கள் பெந்தெகோஸ்து நாளுக்கு சென்றவர்கள். பெந்தெகோஸ்து நாள் என்பது 50வது நாளிலே கோதுமை அறுவடை நிறைவடைந்த நாள், கடைசி அறுவடை அன்று தான், அதுக்கு முந்தின நாள் தான். அந்த அறுவடை முடிந்த பிறகு அங்கு வருகின்ற யூத மக்கள் உலகம் முழுவதும் வியாபாரம் செய்வதற்காக தானியங்களை கொண்டு செல்வார்கள். அத்திப்பழ அடைகள், திராட்சரசம், கோதுமை, ஒலிவ எண்ணெய் அனைத்தையும் கொள்முதல் செய்து கொண்டு உலகமெங்கு இருக்கிற வியாபார தலத்துக்கு போவார்கள். அதற்காக வந்திருக்கிறார்கள் யூத மக்கள். எனவே பல்வேறு நாடத்திலே வியாபாரம் பண்ணுற யூதர்கள் அங்கு வந்திருக்கின்ற பொழுது
அவர்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே அவர்கள் எந்தெந்த நாட்டிலே வசிக்கிறார்களோ அந்தந்த நாட்டின் மொழிகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த மொழியிலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், இயேசுவை சிலுவிலே அறைந்தார்கள், உயிர்த்தெழுந்தார். அதான் சாராம்சம். இவற்றை எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். இதை கேட்கின்ற வெளிநாட்டில் வந்த யூதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் குறுகிய மனப்போக்கிலே அதை பார்க்கிறார்கள். இவர்கள் ஏன் இப்படி பேச முடியும்? மதுபானத்தில் நிறைந்திருக்கலாம். நாம் எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா மதுபானம் அருந்தினவங்க புதிய மொழி பேசியிருப்பதாக? தெரிஞ்ச மொழியே தப்பாக பேசி அடி வாங்குவாங்க. புது மொழி தெரியாது. பாருங்க, இவங்க மதுபானம் அருந்தியதுனால புது மொழி பேசியதாக தவறாக கணக்கு போடுகிறார்கள். 14ஆம் வசனத்திலே இப்பொழுதற்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கின்றார் பேதுரு. எழுந்து நிற்கின்றார். எருசலேம் நகரத்திலே உடன் அங்கு சீடர்கள் இருக்கிறார்கள். பேச ஆரம்பிக்கின்றார். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவரிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று நீண்ட உரை. முடிவாக என்ன சொல்கிறார்? ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்தது இயேசுவையே கடவுள் ஆண்டவரும் மேசியாமாக்கிறார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். அதான் முடிவுரை. And therefore you must learn, you must understand, யார் யாரை கொன்றது, அவர் எப்படி ஆக்கப்பட்டார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுதான். தூய ஆவி தெளிவை கொடுக்கிறது, குற்றத்தை உணர்த்துகிறது, நியாயத்தை நிலைநாட்டுகிறது, தெளிவை அளிக்கிறது. 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் புதிய மொழிபெயர்ப்பிலே, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே கடவுள் ஆண்டவர் மேசியாமாக்கிறார் என்று இஸ்ரேல் மக்களாகி நீங்கள் அனைவரும் உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது என்றால், 100க்கு அதிபதி சிலுவின் அடிவாரத்திலே ஆண்டவரை நோக்கி இவர் நீதிபரன் என்று சொன்ன வார்த்தை. கல்வன் இன்னொரு கல்வனை பார்த்து நாம் குற்றம் செய்தோம், இவரோ அப்படி அல்ல என்று வாதாடிய வார்த்தையை போன்றது. கடவுள் வரலாற்றிலே அநேகருக்கு தெளிவை கொடுக்கிறார். சமயம் சார்ந்தவர்கள், சமயம் சாராதவர்கள், எல்லா மக்களுக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். கடவுளை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் அனைவருக்கும் ஆன்மீகத்தை கொடுக்கின்றார். பின்தங்கிய மக்களான மீனவ மக்களுக்கும் தெளிவை கொடுத்திருக்கிறார். யாரையும் எப்படி ஒதுக்க வேண்டாம் என்று கற்பிக்கப்படுகிறோம். இதை எப்படி இந்த பேதுருவானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பது நாம் 16ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். தூய ஆவியின் பணி என்னவென்றால், அந்த தூய ஆவி கொடுக்கப்படுகின்ற வேளையிலே அங்கு அவர்களுக்கு தெளிவு வருகின்ற பொழுது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்கள். ஆண்டவர் சீடரோடு வாழ்ந்த பொழுது தூய ஆவி குறித்து சொல்லிவிட்டு தூய ஆவின் பணி என்பதையும் நினைவூட்டினார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகிய பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். இஸ்ரேல் மக்களும் சமயத்தாரும் ரோமரசும் இயேசுவை சிலுவில் அறைவது நியாயமாக கருதியது. கல்வன் பார்வையிலே, 100க்கு அதிபதி பார்வையிலே, பேதுரு பார்வையிலே அது அநியாயம். யூதர்களுக்கு நியாயமாகப்பட்டது, இவர்களுக்கு அநியாயமாக தெரிகிறது. இன்றும் கூட நாம் அநேக நேரத்திலே தவறானவற்றை கற்பித்து தவறானவற்றை நிலைநாட்டி அநீதியெல்லாம் செயலாக்கி அந்த அநீதியை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றோம். இதுதான் பெரிய தவறு. தனி மனிதர்கள், இயக்கங்கள், சங்கங்கள், அரசியல் கட்சிகள், ஆட்சி செய்கின்றவர்கள்
அரசு அதிகாரிகள் கூட இதற்கு அடிமையாகி விடுகின்றோம். கடவுள் வரலாற்றை நமக்கு திருப்பி காண்பிக்கின்றார். தீமை செய்கின்ற பொழுது மனமாற்றம் தேவை. இங்கு சொல்லப்படுகிறது, நீதி தீர்ப்புகள் தவறாக இருக்கலாம், கண்டித்து உணர்த்துவது தூய ஆவி. இதையெல்லாம் அறிந்திருக்கின்ற இந்த பேதுருவானவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் தான் சிறுவில் அறிந்தீர்கள், ஆனால் இப்பொழுது அவர் மேசியாக விட்டார். நாம் பாராட்ட வேண்டும் அங்கு கூடியிருக்கின்ற மக்களை. யூதர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பசுத்த ஆவின் வரத்தையும் பெறுவீர்கள் என்று அதற்கு பரிகாரம் சொல்கின்றார் பேதுருவானவர். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் 37ஆம் வசனத்திலே, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிண்டல் செய்தவர்கள் இப்பொழுது சகோதரர் என்று அழைக்கிறார்கள். இதுதான் தெளிவு, இதுதான் மனம் மாற்றம். அவர்களை எல்லாம் ஒதுக்காமல் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார் பேதுரு. என்ன ஆலோசனை என்றால், நீங்கள் மனம் மாறுங்கள். அதற்கு அடையாளம் திருமுழுக்கு, கழுவப்படுதல். எசேக்கியேல் மூலமாக மக்கள் கழுவப்படுவதை நினைவூட்டினார். பேதுரு சொல்கின்றார், நீங்கள் கழுவப்பட வேண்டும். எதற்காக என்றால் மனம் மாறியதற்கு அடையாளம். அப்பொழுது நீங்கள் பாவ அழுக்கு நீங்கி வாழலாம், தூய ஆவி வரம் கிடைக்கும், தூய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படும். அது நோக்கம் என்ன? கல்லான இருதயம் நீங்க சதையான இருதயம். வெற்றி கிடைக்கிறது. 3000 பேர் அன்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இந்த திருமுழுக்கு தான் திருச்சபையினுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. பெந்தெகோஸ்து நாள் பசுத்தாவின் திருநாள், திருச்சபையின் பிறந்த நாள். ஏனென்றால் பேதுரு மூலமாக 3000 பேர் அங்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் வெற்றியை அளித்திருக்கின்றார். மூன்றாவதாக தூய ஆவி தகுதிப்படுத்துகிறது. தூய ஆவி நம்மை தகுதிப்படுத்துகிறது. தாவீது வேடிக்கை பார்க்க வருகின்றார். பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் என்ற ஒருவர் மிகப்பெரிய உருவத்தை வைத்துக்கொண்டு, ஆயுதங்களை வைத்துக்கொண்டு மிரட்டி கொண்டிருக்கிறார். கடவுளை மாத்திரம் மூலதனமாக வைத்து இறை நம்பிக்கை பெற்றிருக்கின்ற இவருக்கு எது தகுதி என்றால் இறை நம்பிக்கை தான். வாட் எக்யூப்ஸ் டேவிட், எது அவனை தகுதிப்படுத்துகிறது என்றால் இந்த கடவுள் நம்பிக்கை. இரண்டாவது சிறிய ஆயுதம், ஒரு சின்ன கல்லு தான். இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் குறைந்தது 50% வருமானத்திலே இராணுவ தளவாடங்கள் வாங்க செலவு செய்கிறது. தாவீது ஒரு சின்ன கல்லை வைத்து கொண்டு ஒரு பெரிய அமைப்பை, ஒரு பெரிய இராணுவத்தின் பிரதிநிதியாகிய கோலியாத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால் அழிக்கின்றார். அந்த நாடு உருவாகி 20 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. ஏற்கனவே ஒரு நிர்வாகத்தை கொண்டிருக்கிற நாடு பெலிஸ்தீன் நாடு. ஒரு நிரந்தர இராணுவம், நிரந்தர அமைச்சகம், அதில் அங்கத்தினர்கள், ஆலோசனை கொடுப்போர். நாடு உருவாகி 20 ஆண்டுகள் கூட ஆகவே இல்லை. இப்பொழுது போர் வருகிறது. அந்த போர் வருகிற நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், குறைந்த இராணுவ தளவாடங்கள் பெற்றிருக்கின்ற இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி கொடுக்க இறைவன் எப்படி தகுதிப்படுத்துகிறார் என்றால் நம்பிக்கை கொடுக்கின்றார். நம்பிக்கையின் வழியாக சிறிய ஆதாயத்தை கொடுக்கின்றார். அது பெரிய மக்களை அழிக்காது, ஒரு குறிப்பிட்டவர் மாத்திரம் அது தாக்கும். இன்று இருக்கின்ற அணுகுண்டு 10 லட்சம் பேரை அழிக்கும். அந்த கல்லானது ஒருவரை மாத்திரம் தேமையானவனை மாத்திரம் தாக்கும். அதுதான் கடவுளுடைய அணுகுமுறை. எனவே நம்மை தகுதிப்படுத்தின கடவுள் நம்மை மேன்மையாக வைக்கின்றார். எல்லாரும் அழிக்கல்ல, நீதியை கற்பிக்க, நிலைநாட்டப்பட
கற்பிக்கின்றார். அதற்கு என்ன ஆயுதம்? கடவுள் கொடுக்கும் ஆயுதம் என்றால் தூய ஆவி அருளப்படுகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம். தாவீதுக்கு நம்பிக்கை கொடுத்த கடவுள், ஒரு சிறிய கல்லை கொடுத்த கடவுள், இப்பொழுது நமக்கு தூய ஆவி கொடுக்கணும். இதுதான் நமக்கு ஆயுதம், இதான் வெப்பன். இந்த வெப்பனை வைத்துக்கொண்டு நாம் சமுதாயத்திலே நிறைவுள்ள வாழ்க்கை வாழ நம்மை தகுதிப்படுத்துகின்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தூய ஆவி எதற்கென்றால் பாவங்களை மன்னிக்க சக்தி கொடுக்கிறது. நாம் மன்னிக்க தயக்கம் அடைகின்றோம், மன்னிக்கவே விரும்புவதே இல்லை. இந்த மன்னிப்பு விரோதத்தை வழங்கி நாம் வியாதிப்படுகின்ற அளவுக்கு நம்ம அலைக்கழித்து விடுகிறது. பிறர் எதிரியாக கருதியே வாழ்ந்து வருகின்றோம். தனிப்பட்ட எதிரிகள், நாட்டுக்கு நாடு எதிரிகளாக நாடுகள் சித்தரிப்பது, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கணும் 21ஆம் நூற்றாண்டிலே. கடவுள், ஊதி, தூய ஆவி, இந்த 2 வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் மனிதனை படைக்கின்ற பொழுது கடவுள் செய்த முதல் செயலாக மண்ணினால் மனிதனை உருவாக்கி சுவாசத்தை ஊதி என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புதிய மொழிபெயர்ப்பிலே உயிர் மூச்சை கொடுத்து, உயிர் மூச்சை ஊதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆண்டவராய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். பழைய மொழிபெயர்ப்பு ஜீவ சுவாசம், அது ஒரு வட சொல், தமிழ் சொல் அல்ல. புதிய மொழிபெயர்ப்பு உயிர் மூச்சு. உயிர் மூச்சு கடவுள் கொடுத்தால் உயிர் பெற்றான். இப்பொழுது நினைவூட்டப்படுகிறது, இந்த படைப்பு சீரமைக்கப்படுகிறது தூய ஆவியினாலே. கடவுள் மூச்சு, உயிர் மூச்சானது நமக்கு உயிரை கொடுத்தது. நாம் படைக்கப்பட்டோம். இந்த படைப்பு சீராக இல்லை, இந்த படைப்பு தீமையாக இருக்கிறது. கடவுளின் மற்ற படைப்பையும் அழித்து கொண்டிருக்கிறது. மற்ற படைப்புக்கு தீமை கொடுக்கிறது, வேதனை கொடுக்கிறது. இதனால் என்ன நிலை என்றால், இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் வேதனையோடு வாழ்கிறார்கள். காடுகள் அழிக்கப்படுவதன் மூலமாக இயற்கை சூறையாடப்படுவதனாலே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வு ஆதாரத்தை இழந்து உணவின்றி தவிக்கிறார்கள். எண்ண முடியாத அளவுக்கு பஞ்சம் வருகிறது, உணவு தட்டுப்பாடு, அலைக்கழிக்கப்படுகிறார்கள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் அநேக நாடு கடந்த 40-50 ஆண்டுகளாக, எத்தியோப்பியா, சொமாலியா போன்ற நாடுகளிலே மக்கள் உணவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். தேனீக்கள் கூட்டம் கோடிக்கணக்கில் வந்து குழந்தைகளெல்லாம் கொன்று போட்டது 35 ஆண்டுகளுக்கு முன்பு சொமாலியாவிலே. காடுகள் அழிக்கப்பட்டதினாலே, இயற்கை சூறையாடப்படுவதனாலே இயற்கைக்கும் வேதனை, அதை சார்ந்திருக்கின்ற ஏழை மக்களுக்கும் வேதனை. எனவே தான் கடவுள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், படைப்பை புதுப்பிக்க தன் மூச்சினாலே படைப்பை படைத்த கடவுள், மனிதனை படைத்த கடவுள், வார்த்தையினாலே மற்றவற்றை படைத்த கடவுள் இப்பொழுது தூய ஆவி ஊதி மறுபடியும் படைக்கின்றார். படைப்பனைத்தையும் புதுப்பியும். எப்பொழுது புதுப்பிக்க முடியும் என்றால், பெரிய மேஜை மாநாடுகள், திட்டங்கள், பெரிய பெரிய அமைச்சகம் என்பதெல்லாம் அல்ல. எப்பொழுதெல்லாம் மன்னிக்க முடியுமோ அதை பரவலாக்கி அதை கற்பித்தால், எல்லாருமே ஆண்டவர் அறிந்தவர்கள் அதையெல்லாம் செயல்படுத்த ஆரம்பித்தால் என்ன நிகழ்குமாம்? அங்கு ஒரு புதிய ஆட்சி வருகிறது. எனவே எல்லாவற்றையும் சொல்லின கடவுள் இப்பொழுது நமது கரத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டார். தூய ஆவியினால் எல்லாருமே செயல்பட ஆரம்பியுங்கள், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தூய ஆவியின் முதல் கடமை, முதல் பணி என்னவென்றால், பல மொழி பேசுவது அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்வது அல்ல, மன்னிக்க புரிந்து கொள்வது, அதை பரவலாக்குவது, அதை அறிவிப்பது, அதை செயல்படுத்துவது, அதற்காக வாழ்வது. அதை தான் சிலுவையில் நிறைவேற்றினார், பணிக்காலத்தில் நிறைவேற்றினார், நினைப்பூட்டுகின்றார், நம்மை தகுதிப்படுத்துகிறது.
தகுதிப்படுத்தும் தூய ஆவி மன்னிப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். 1995ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்கா நாட்டிலே கருப்பர்கள் ஆட்சி வந்தபொழுது நெல்சன் மண்டேலா தனது ஆட்சி காலத்துக்கு முன்பு வெள்ளையர்கள் ஒருவேளை கருப்பருக்கு தீமை கொடுத்திருந்தால் நீங்கள் வெறித்தனமாக பழி வாங்க முயற்சிக்க வேண்டாம், எனவே பீஸ் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன் என்று ஒன்றை நான் ஆரம்பிக்கின்றேன். அதன் தலைவர் அந்த நாட்டு ஆங்கிலிக்கன் பிரதம பேராய டேஷ்மண்ட் டுட்டு அவர்கள், பிஷப் டேஷ்மண்ட் டுட்டு அவர்கள் அந்த கமிஷனுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த கமிஷன் 5 ஆண்டுகள் செயல்பட்டது. கருப்பர் இன ரீதியான மக்களை பிரித்த காலகட்டத்திலே அபார்த்தர் என்ற ஒரு கொள்கை ரீதியிலே கருப்பர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது வேதனை அடைந்தவர்கள் இந்த கமிஷன் முன்பு ஆஜராகலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம், அல்லது தீமை காரணமானவரும் முன்னால் வந்து அதை ஒத்துக்கொள்ளலாம். அதன் மூலமாக அநேகர் மன்னிக்கப்பட்டார்கள். சிறைக்கு சென்றவர்கள் மிக மிக குறைவானவர்களே. இந்த அளவுக்கு ஞானத்தை கடவுள் கொடுத்து நெல்சன் மண்டேலாவை தகுதிப்படுத்தினார். அவர் யார்? அவர் ஒவ்வொரு 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். ஒவ்வொரு புதிய வருஷம் முழுதும் நியூ இயர் அன்று அவருக்கு பரிசு வந்து ஒரு புதிய பைபிள் வேண்டும் என்று கேட்பாராம். அந்த பைபிளை தினம் வாசித்து அந்த பைபிளுடைய வசனத்திற்கு இடையே தன் சொந்த கருத்தையெல்லாம் எழுதி வைத்திருப்பார். அந்த பைபிள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கும். தூய ஆவி நம்மை தகுதிப்படுத்துகிறது மன்னிக்க. மன்னிப்பு என்பது எப்படி என்றால், ஒருவர் மன்னிக்க முயற்சிக்காவிட்டால் தான் கடந்து போகும் பாலத்தையே உடைக்கின்றார் என்று பொருளாம். மன்னிப்புக்காக ஜெபிப்பதும் மன்னிப்பை பிறருக்கு அளிப்பதும் மனிதனுக்கு மிகப்பெரிய அழகு என்று ஒருத்தர் சொல்லுகின்றார். ஜீன் பால் என்பவர். குற்றம் செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வீகம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் ஏன் சொல்லப்படுது என்றால், ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க, புதிய உலகத்தை படைக்க, அதுதான் இறையாட்சி. அந்த இறையாட்சியை நாம் படைப்பதற்காக தூய ஆவியால் தூய்மைப்படுத்தப்படுகிறோம், தூய ஆவியால் தெளிவுறுத்தப்படுகிறோம், தூய ஆவியால் தகுதிப்படுத்தப்படுகிறோம். ஜெபிப்போம். அன்பு நிறைவாக போற்றுகிறோம், அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். சத்திய வார்த்தையினாலே உலகத்தை நாங்கள் புதுப்பிக்கவும் புதுப்பிக்கப்படவும் கிருபையாகிறோம். இப்படி இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பற்றுறுதிக்கு துணையாக 439வது பாடலை பாடலாம். நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் என்கின்ற 439வது புத்தெழுச்சி பாடல். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா, நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. இறைவனாய் படைத்துயிர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், குறையாத அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆட்சி இறை மன்னர் தமிழ். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. தந்தையருள் திருவாக்காம் இறைமைந்தர், வந்துலகில் தூயாவியார் கன்னிமகனாய் நிந்தை மிகு சிலுவையில் உயிர் நீத்து, விந்தை உயிர் தேகி பாரம் தீர்ப்பில் வருவார். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. புது உண்மை பல காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரு துய திருச்சபையும்
நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பெந்தகோஸ்தே திருநாளிலே வழிபாட்டிலே இல்லத்திருந்து கொண்டே பங்கேற்ற வாய்ப்பிற்காக துதிக்கிறோம். உமது அன்பினால் இடைக்கட்டி காப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். கொரோனா வியாதினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்ட எண்ணி பார்க்கிறோம். இந்த தாக்கத்தினாலே மரித்திருக்கின்ற அநேக முதியவர்கள், குழந்தைகள், நடுத்தர வயதில் எல்லாரும் கரத்தை கொடுக்கிறோம். எழுந்து தவிக்கின்ற குடும்பங்களை, காயங்களை அகற்றி தேற்றிட கெஞ்சுகின்றோம். மருத்துவ பணி ஆற்றுகின்ற பொழுதே இந்த வியாதினால் தாக்கப்பட்டு மரித்திருக்கின்ற மருத்துவ பணியாட்களை கரத்திலே கொடுக்கிறோம். உலகம் முழுதும் இந்த வியாதி பரவாமல் இருக்க பணியாற்றுகின்ற அரசு இயந்திரங்கள், மருத்துவத்துறையினர், காவல்துறையினர், பொதுத்துறை நிறுவனத்தினர், உலக சுகாதார அமைப்பு அனைத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆலயத்தில் பங்கேற்க முடியாத நிலையில் இருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் கரத்திலே கொடுக்கணும், பாதுகாத்து கொள்ளும். நீ நன்மையான முடிசூட்டு கெஞ்சி மண்டாடுகின்றோம். ஆலயத்தில் அனைத்து அங்கத்தினரையும் ஒரு கரத்திலே கொடுக்கின்றோம். சிறு குழந்தைகள், படிக்கின்றவர்கள், பணியாற்றுவோர், உழைப்போர், வியாபாரம் சுவர் ஆசீர்வதியும். 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு ஆயத்தப்படுவோரும் அது கரத்திலே கொடுக்கின்றோம். பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். எங்கள் பேராயும் பேராயர், ஆயர்கள், நற்செய்தி பணியாளர்கள், வேதாப்பன் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டின் தலைவர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, எல்லை பாதுகாப்பு படையினருக்காக, இராணுவத்தின் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். உமது வசனத்தை ஏற்று அதை செயல்படுத்துகின்றவர்கள், நற்செய்தி பணியாளர்கள், புதிய உலகத்தை படைக்க பணியாற்று எல்லாரும் கரத்திலே கொள்ளும். பாதுகாத்து கொள்ளும். உமது அன்புகளை ஆட்கொண்டு கெஞ்சுகின்றோம். பலப்படுத்தி பாதுகாத்தருளும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆம். நமது நன்றிகளையும் மன்றாற்றையும் ஒன்றிணைத்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பாடல் மூலமாக பாடுவது மூலமாக நாம் இறைவனிடத்திலே அர்ப்பணை செய்வோம். வானகம் வாழ்ந்தோறும் எங்கள் தந்தாய் 445வது புத்தெழுச்சி பாடல். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தமையாடும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிடை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காலும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துல மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று போலென்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம். ஆமென், ஆமென், அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம். ஆமென், ஆமென், அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம். தந்தையாகிய இறைவனின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும்
உந்துணராகிய ஆவியின் உறவும் எந்த நாளுமே இலங்குக நம்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை எடுக்கின்றோம். இதுவரை நாம் தொலைக்காட்சி வழியாக, முகநூல் வழியாக, யூடியூப் வழியாகவே தியானத்திலே பங்கேற்று வந்திருக்கின்றோம். அடுத்த கட்டம் அரசு என்ன அறிவிக்கிறதோ அதன்படியே தொடர்ந்து வழிபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை விவரங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு SMS மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் செய்தி அனுப்பியிருப்போம். இந்த தகவலை பெறுகின்றவர்கள் தயவு செய்து தகவல் பெற வாய்ப்பில்லாத நம் சபை அங்கத்தினருக்கு நீங்கள் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிலருக்கு தொலைபேசி உதவிகள் கிடைக்காமல் இருக்கிறது, சிலருக்கு தகவல் தெரிய முடியவில்லை. எனவே தகவல் தருகின்றவர்கள் தயவு செய்து இது ஒரு பணியாக நினைத்து பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்டமாக எவ்விதமான வழிபாடு இருக்கும், எத்தனை வழிபாடுகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், எப்படி திருவிருந்துகள் பரிமாறப்பட வாய்ப்பு இருக்கிறது, இவை அனைத்துமே பிறகு அறிவிக்கப்படும். எனவே அனைத்திற்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அரசு பேராய வழங்கும் அனைத்து ஆலோசனைகள் வழிமுறைகளை பின்பற்றி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறைவன் நம்மை தொடர்ந்து காத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. கடந்த 5 வாரங்கள் வெளிச்சம் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்ப 5 குடும்பத்தினர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த 5 குடும்பத்துக்கும் நான் நன்றிகளை படைக்கின்றேன். தொடர்ந்து விவரங்கள் நமக்கு அறிவிக்கப்படும். நாம் வழிபாட்டிலே எவ்விதமாக பங்கேற்பு என்பதை தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நன்றி.